தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித சகாய அன்னையினுடைய திருவிழாவின் 2ஆம் நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தெய்வீக திருப்பலியானது புனித ஜெபமாலை அன்பியத்தை சார்ந்த விக்டர் ஜோசப் ராஜ், ஜெலினா ஹெலன் ராணி, மத்தேஸ் ராஜ், ஃபிலோமினாள் ஜெபராணி, ஸ்டார்லிங் தங்கமாரி, செல்லமாரியப்பன் விஜி, ஜெயராஜ் அமுதா, ஜோதி பாஸ்கர் கீதா, விஜய்குமார் வேளாங்கண்ணி, அந்தோணிராஜ் அந்தோணியம்மாள், ஜான் சுமதி ஜெசிந்தா மேரி, சேகர் மோனிகா, வர்கீஸ் சுதா, ரத்னராஜ் செல்வரதி, செல்வராஜ் இமான், நிதிஷ்குமார் என்பவர்களுடைய குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காகவும் ஆசீருக்காகவும் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Krishna
ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித சகாய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உண்மையாகவே நம் சகோதரர்களை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வார்த்தைகள் 55 முதல் 57 வரை, அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 வரை மற்றும் 17 முதல் 24 வரை. அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவாக ஒலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாய் இருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானா நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலில் புதர்வர்களும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானா நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்லுகின்றபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்கள் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு உயிரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டார். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கிடைக்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது அவர் அவர்களிடம் ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சீமோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எல்லார் வலது கரத்தை உயர்த்தி, தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ்னு சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். நன்றி. தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. மாட்சி மாட்சி சொல்லுங்கள். உம்மை ஆராதிக்கின்றோம் தந்தையே, தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறையுரையின் மையக்கருத்து இறைவேண்டல் தாய்மையின் அடையாளம். இறைவேண்டல் என்றால் ஜெபம். ஜெபம் என்பதற்கு மாற்று சொல்லாகத்தான் இறைவேண்டல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். இறைவேண்டல் தாய்மையின் அடையாளம். திருத்துதர் பணிகள் 1:14. திருத்துதர் பணிகள் 1:14 எடுத்து ஒருத்தவங்க வாசிக்கணும், மற்றவங்க அதை திருப்பி சொல்லணும். திருத்துதர் பணிகள் 1:14. இல்லை, திருத்துதர் பணிகள் 1:14. 14 அவர்கள் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். கடந்த மாதம் 2 வாரங்களுக்கு முன்பாக நான் இறைவேண்டலை பற்றி 1 மணி நேரம் உங்களிடம் பேசினேன். அப்போ அதில் ஒரு செய்தி சொன்னேன். ஜபம் என்ற சொல் வடமொழி சமற்கிருதம். எனவே இந்த திருவிவிலியம், திருப்பலி நூல், திருப்புகழ் மாலை 3லும் ஜபம் என்ற சொல்லை எடுத்து விட்டார்கள். அந்த சொல்லை இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக 3 மாற்று சொற்கள்: இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல். சொல்லுங்கள். அப்போ இப்போ நம்ம வாஸ்தவம், அவர்கள் இயேசுவின் தாய் மரியாவோடு இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம்
வேண்டிக் கொண்டிருந்தார்கள். முதல்ல எப்படின்னா ஜபித்து கொண்டிருந்தார்கள். அதான் ஜபித்து கொண்டிருந்தார்கள் என்கிற சொல்லுக்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்காங்க? வேண்டிக் கொண்டிருந்தார்கள், மன்றாடி கொண்டிருந்தார்கள், இறைவேண்டுதல் செய்தார்கள். ஏன்னு சொல்லியாச்சு. ஜபம் என்பது தமிழ் கிடையாது, அது வடமொழி சமஸ்கிருதம். அதனால் வடமொழி சொற்களை எல்லாம் எடுத்துகிட்டு பிதா, சுதன், அதுக்கு போல் என்ன சொல்கிறோம்? தந்தை, மகன். பரிசுத்த, அதுக்கு போல் என்ன சொல்கிறோம்? தூய, புனித என்ற சொற்களை பயன்படுத்தும். ஆகவே நம்முடைய இந்த திருவிவிலியம், திருப்பலி நூல், திருப்புகழ் மாலை மூன்று முக்கியமான நூல்கள். மூன்று முக்கியமான நூல்களிலும் வடமொழி சொற்களை எல்லாம் எடுத்துவிட்டு நல்ல தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதை அறிமுகப்படுத்தி 20-25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆகவே நாம் இந்த புதிய சொற்களை பழகி கொள்ள வேண்டும். ஜபம் என்று சொன்னால் தவறு கிடையாது. சொல்லுங்கள், தவறு கிடையாது. ஆனாலும் நம்முடைய விவிலியத்தில் திருப்பலி நூலில் இறைவேண்டல், மன்றாட்டு, வேண்டுதல் ஆகிய சொற்களை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அன்னை மரியாவோடு சீடர்கள், ஆண் சீடர்கள், பெண் சீடர்கள் எல்லோரும் இணைந்து இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இறைவேண்டல் தாய்மையின் அடையாளம். சொல்லுங்கள். எங்கே ஒரு வீட்டில் ஒரு தாய் தான் என்ன செய்யணும்? எல்லாரையும் நீங்கள் இறைவேண்டல் செய்ய, நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லணும். கடந்த வாரம் நான் 3 விதமான இறைவேண்டல் சொன்னேன்ல. தனி இறைவேண்டல், குடும்ப இறைவேண்டல், திரு அவை சமூக இறைவேண்டல். சொல்லுங்கள். அப்போ தனியாக நாம் ஒவ்வொருவரும் இறைவேண்டல் செய்ய வேண்டும், குடும்பமாக நாம் எல்லோரும் இறைவேண்டல் செய்ய வேண்டும், திரு அவை சமூகமாக தான் திரு அவை சமூகம். இந்த மூன்றிலும் மிக முக்கியமானது, அடிப்படையானது தனி இறைவேண்டல் தான். அதை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இந்த இறைவேண்டல் செய்வதற்கு ஊக்கம் தருபவர் யார்? தாய். அந்த தாய், இந்த தாய். சொல்லுங்க. அந்த தாய்னா யாரு? இயேசுவின் தாய், நம்முடைய தாய். இந்த தாய்னா யாரு? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாய் இருக்காங்கல்ல. அப்போ வீட்டில் குழந்தைகள், கணவர் இவர்களெல்லாம் இறைவேண்டல் செய்கிறார்களா என்பதை ஊக்குவிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? தாய் தான் இருக்குது. அதான் இறைவேண்டல் தாய்மையின் அடையாளம். ஆகவே அந்த தாயை இறைவேண்டல் செய்யாவிட்டால் எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவர் இரக்கமாயிரும். அதனால் முதல்ல தாய்மார்கள் எல்லோரும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதன் பிறகு கணவரை, வீட்டில் உள்ள பிள்ளைகளை இறைவேண்டல் செய்ய ஊக்கம் கொடுக்க வேண்டும். காரணம், நம்முடைய தாய் அன்னை மரியா அப்படி எல்லாரையும் ஊக்குவித்து எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர்கள் இறைவேண்டல் செய்ய ஊக்கம் தந்தார்கள் என்று திருத்துதர் பணிகள் 1:14 வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இறை புகழ்ச்சி சொல்கிறார். தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்கள். இப்போது இறைவேண்டலை பற்றி நான் தொடர்ந்து அடுத்த மாதமும் வருவேன். ஒவ்வொரு மாதம் பல செய்திகளோடு பகிர்ந்து கொள்வேன். இறைவேண்டலில் பல பரிமாணங்கள் இருக்கின்றன, இறைவேண்டலில் பல அடுக்குகள் இருக்கின்றன. அவையெல்லாம் அவற்றையும் நாம் சேர்க்க வேண்டும். முதல்ல 3 வகைகள்: தனி வேண்டல், குடும்ப வேண்டல், திரு அவை சமூக வேண்டல். 2வது 4 விதமான மன்றாட்டுகள் இருக்கின்றன. திருவழிபாட்டு மன்றாட்டுக்கள், மரபு மன்றாட்டுக்கள், விவிலிய மன்றாட்டுகள், சொந்த மன்றாட்டுகள். சொந்த மன்றாட்டுன்னா எல்லாரும் சொந்தமாக இறைவேண்டல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அடுக்கு இறைவேண்டலில் 5 கூறுகள் இருக்கின்றன: ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். நான் சொல்கிற திருப்பி சொல்லுங்கள். ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். 5 இருக்குது. இந்த 5ம் சேருகின்ற பொழுதுதான் இறைவேண்டல் முழுமை அடைகிறது. ஆக இந்த 5ஐயும் நம்முடைய தனி வேண்டலிலும் நம்முடைய குடும்ப வேண்டலிலும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். திருப்பலியில், திரு அவை சமூக வேண்டலில் இந்த 5மே இருக்கின்றன. இந்த 5இல் நாம் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டியது இறை புகழ்ச்சி. இறை புகழ்ச்சி, நன்றி. விவிலியத்தில் இறை புகழ்ச்சி, நன்றி ஒன்று தான். ஆகவே நம்முடைய வாழ்வில் இறை புகழ்ச்சி இருக்க வேண்டும். அது திருவழிபாட்டு மன்றாட்டில் இறை புகழ்ச்சி இருக்கிறது, விவிலிய மன்றாட்டில் இறை புகழ்ச்சி இருக்கிறது, மரபு மன்றாட்டில் இறை புகழ்ச்சி இருக்கிறது, சொந்த
மன்றாட்டிலும் இறை புகழ்ச்சி இருக்க வேண்டும். ஆகவே எல்லோரும் சொந்தமாக இறை புகழ்ச்சி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு பயிற்சி தான் நம்முடைய இறைவேண்டலுக்கு அடிப்படை திருத்துவம் அல்லது மூவொரு கடவுள். நம்முடைய கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த 3 பேருக்கும் நாம் என்ன செய்யணும்? புகழ்ச்சியும் நன்றியும் மாட்சியும் ஆராதனையும் வணக்கமும் செலுத்த வேண்டும். நீங்கள் எல்லாருமே பயிற்சி செய்தீர்கள். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கண்களை மூடி, இங்கே விரும்பினா வலது கரத்தை உயர்த்தலாம், ஆனால் எல்லோரும் கண்களை மூடணும். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்லுவேன், புகழ்னு சொல்லுவேன். நீங்கள் தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ், அப்புறம் நன்றி மாட்சி ஆராதனை எல்லாம் சொல்லிடணும். ரெடியா? முதல்ல புகழ். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். சொல்லுங்கள். நன்றி. மாட்சி. ஆராதனை. உம்மை வாழ்த்துகிறேன். உம்மை போற்றுகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வெரி குட். அப்போ எல்லா தாய்மார்களும், உங்களுடைய கணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், வீட்டிலும் கோவிலிலும் எங்கோ எல்லா இடத்திலும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இறைவேண்டலுடைய அடையாளமாக தாய்மார்கள் இருக்க வேண்டும். இறைவேண்டல் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். அந்த இறைவேண்டல் 5 கூறுகள் இருக்கின்றன. ஆராதனை, இறைப்புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இன்றைக்கி நான் இறைப்புகழ்ச்சி பற்றி பேசுகிறேன். இறைப்புகழ்ச்சி என்பது மிகச்சிறந்த இந்த 5 ஆராதனை, இறைப்புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம், இந்த 5 சுவையானது, இனிமையானது, மகிழ்ச்சி தருவது இறைப்புகழ்ச்சி தான். ஆகவே நாம் இறைப்புகழ்ச்சிக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தனி வேண்டலிலும் சரி, குடும்ப வேண்டலிலும் சரி. ஆகவே எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப வேண்டல் இருக்க வேண்டும். குடும்பமாக எல்லாரும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதில் இறை புகழ்ச்சி. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோன்னா உங்கள் பிள்ளைகள்லாம் என்ன சொல்லணும்? தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே புகழ். அவங்க சொல்லலாட்டி நீங்கள் என்ன சொல்லணும்? அவர்களை சொல்ல வைக்க வேண்டும். அல்லது அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு அவர்களை முழந்தால் படியிட வைத்து அவங்க கைகளை கோர்த்து நீங்கள் சொல்லணும், அவங்க கேட்கணும். சொல்லுங்கள். வெரி குட். நாங்கள் சொல்லணும், அவங்க கேட்கணும்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். இப்படித்தான் குழந்தைகளை நாம் என்ன செய்யணும்? இறைவேண்டல் பயிற்சியை கொடுக்க வேண்டும். திருப்பாடல் 34:1. திருப்பாடல் 34:1 சொல்கிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். சொல்லுங்க. ஆகவே ஆண்டவரது புகழ் எப்பொழுதும் நம்முடைய நாவில் ஒலிக்க வேண்டும். இறை புகழ்ச்சி ஒலிக்க ஒலிக்க நம்முடைய வாழ்வில் பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. முதல்ல இறை புகழ்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. அன்னை மரியா, தாய்மையின் அடையாளமான அன்னை மரியா ஒரு இறை புகழ்ச்சி பாடல் பாடினார்கள். லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:46 முதல் அந்த மரியாவின் பாடல் அது எப்படி தொடங்குது? என்னன்னு தொடங்குது? ஆண்டவரே. அதாவது நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எப்படி தொடங்குது? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? என் ஆன்மா ஆண்டவரை. ஏன்னா அப்படி தான் நம்ம முதல்ல படித்தோம். நம்ம என்ன செய்யணும்? காலத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றி கொள்ள வேண்டும். சொல்லுங்க. பல மாற்றங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது நான் கவனித்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜெபமாலை சொன்னாங்க. எப்படி? ஒருத்தவங்க சொன்னாங்க அருள் நிறைந்த மரியே வாழ்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க அருள் மிக பெற்றவரையே வாழ்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, இன்னொருத்தவங்க சொன்னாங்க பெண்களில் பேறு பெற்றவர் நீரே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து நம்ம இறைவேண்டல் செய்கிறோம்ல, அப்போ என்ன செய்யணும்? ஒரே ஒரு அஃபிஷியல் டெக்ஸ்ட், அதிகாரப்பூர்வமான இறைவேண்டல் என்று இருக்கிறது.
அதைத்தான் நம்ம சொல்லணும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, அதை எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம திருப்பள்ளியில் சொல்லி சொல்லி பழகிவிட்டோம். ஜெபமாலையிலையும் நீங்கள் அதை மாற்றி சொல்லிடணும். திருப்பாடல் 23, என்னாயன் ஆண்டவரா, ஆண்டவரே என்னாயரா? சொல்லுங்கள். திருப்பாடல் 23 எப்படி தொடங்குகிறது? ஆண்டவரே என்னாயரா, என்னாயன் ஆண்டவரா? பழசில் என்னாயன் ஆண்டவர். சரியா? இப்போ மாறிவிட்டது, நாமும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னாயர், எனக்கு எதுவும் குறையில்லை என்று நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இறைவேண்டல் மன்றாட்டுக்கள் எல்லாம் நாம் மாற்றுவோம். பிதான் சொன்னோம், இப்போ தந்தைன்னு சொல்கிறோம். சுதன் சொன்னோம், இப்போது இயேசுன்னு சொல்கிறோம், மகன் சொல்கிறோம். பரிசுத்தாவி இப்போ என்ன சொல்கிறோம்? தூய ஆவியார் என்று சொல்கிறோம். ஆகவே அந்த இறைவேண்டல்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சொன்னால் தப்பு கிடையாது, சொன்னால் தவறு கிடையாது. இருந்தாலும் நாம் இந்த அதிகாரப்பூர்வமான நூல்களில் எப்படி அச்சிட்டிருக்கிறார்களோ அப்படியே நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அன்னை மரியா என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இறை புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறது. சொல்லுங்கள். எல்லாம் கை வச்சு சொல்லணும். இறை புகழ்ச்சி கூட கூட மகிழ்ச்சி கூடுகிறது. சொல்லுங்கள். இறை புகழ்ச்சி இவ்வளவுனா மகிழ்ச்சி இவ்வளவு, இறை புகழ்ச்சி இவ்வளவுனா மகிழ்ச்சி இவ்வளவு. இறை புகழ்ச்சி கூட கூட மகிழ்ச்சி கூடுகிறது. சொல்லுங்கள். ஏன்னா மாதா என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகைக்கு இன்னொரு வார்த்தை என்னது? பேர் உவகைக்கு இன்னொரு வார்த்தை என்னதான்? பெருமகிழ்ச்சி, பேர் உவகை, அக்களிப்பு, எல்லாம் ஒரே சொல்தான். அக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, பேருவகை. ஆகவே மாதா நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், இறை புகழ்ச்சி கூட கூட மகிழ்ச்சி கூடுகிறது. சொல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா? ஆமான்னு சொல்லி 20 பேர் சொல்லிட்டீங்க, மிச்சம் 40 பேர் எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் நாவில் இறை புகழ்ச்சி ஒலிக்க வேண்டும். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அது மட்டும் இல்லை, அவமானம், நெருக்கடி, தோல்வி, வருத்தம், அச்சம், கவலை, இவை அனைத்தையும் போக்குகிற ஆற்றல் இறை புகழ்ச்சிக்கு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள். தந்தையை உமக்கு புகழ் சொல்லுங்கள். நன்றி. இறை புகழ்ச்சி சொல்ல சொல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இறை புகழ்ச்சி சொல்ல சொல்ல மன நிறைவு கிடைக்கிறது. சொல்லுங்கள். மன நிறைவுனா என்ன? உலகில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையான மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவானதை பார்க்கிறார்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் தங்கள் வாழ்வில் குறைவானதை மட்டுமே பார்க்கிறார்கள். நிறைவானது என்றால் என்ன? இதெல்லாம் என்னுடைய வாழ்வில் இருக்கின்றன, என்னுடைய வாழ்வில் எவையெல்லாம் இருக்கின்றன, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எனவே நன்றி. சில என்ன சொல்கிறாங்க? இது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, எனவே மன நிறைவற்ற தன்மை. ஆகவே மன நிறைவு. திருப்பாடல் 103 சொல்கிறது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. சொல்லுங்கள். என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அப்போ கடவுள் நம் வாழ்வில் பல கனிவான செயல்களை செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நம்முடைய மனதில் மன நிறைவு ஏற்படுகிறது. நாம் இறை புகழ்ச்சி சொல்ல சொல்ல மன நிறைவு கூடுகிறது. ஏனென்றால் கடவுள் நம் வாழ்வில் செய்த செயல்களை மறவாமல் நாம் என்ன சொல்கிறோம்? நன்றின்னு சொல்கிறோம். கடந்த மாதம் வரும்பொழுது ஒரு சின்ன பயிற்சி கொடுத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கடவுள் நம் வாழ்வில் எவ்வளோ ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு
ஆகவே எல்லாம் வலது கருத்தை தூக்குங்க, கண்களை மூடுங்க. ஒன்றா நான் சொல்லுவேன், இறைவா உமக்கு நன்றின்னு சொல்லணும். வாழ்வு என்னும் கொடையை தந்ததற்காக, உடல் நலம் என்னும் கொடையை தந்ததற்காக, இறை நம்பிக்கை என்னும் கொடையை தந்ததற்காக, இறை வார்த்தை நற்கருணை என்னும் கொடைகளுக்காக, அன்னை மரியாவை தாயாக தந்ததற்காக, எங்களுக்கு நாள்தோறும் உணவு தருவதற்காக, உடுக்க உடை தருவதற்காக, இருக்க இல்லம் தந்திருப்பதற்காக, நோய்களிலிருந்து விடுதலை தருவதற்காக, குழந்தை செல்வங்களை தந்திருப்பதற்காக, கல்வி அறிவு என்னும் கொடைக்காக, செல்வம் என்னும் கொடைக்காக, மன மகிழ்ச்சி என்னும் கொடைக்காக, குடும்ப உறவுகள் என்னும் கொடைக்காக, மன நிறைவு என்னும் கொடைக்காக, கரம் பிடித்து வழி நடத்தி செல்வதற்காக, கண்ணின் மணி போல பாதுகாப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுக்கு ஓய்வும் உறக்கமும் தருவதற்காக, எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பதற்காக, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக. எவ்வளோ சொல்லியிருப்போம். இது எல்லாம் உண்மையா? எல்லாருக்கும் உண்மை. நான் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு சிலருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம், அது பொருத்தம் இல்லை. மற்ற எல்லாமே பொருத்தம்தான். ஆகவே நம் வாழ்வில் கடவுள் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துகின்ற பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்கிறது. முதல்ல மன மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. சொல்லுங்கள். ரெண்டாவது மன நிறைவு பெருகுகிறது. மூன்றாவதாக நேர்மறையான மனநிலை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான மனநிலை அதிகரிக்கிறது. அப்படின்னா என்ன? நாம் இறை புகழ்ச்சி சொல்லி சொல்லி நாம் பழகிவிட்டோம் என்றால் நமக்கு சோர்வு, சலிப்பு, கவலைகள் இருக்காது, புலம்பல் இருக்காது, முணுமுணுப்பு இருக்காது. நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் புலம்புகிறோம், முணுமுணுக்கிறோம், குறை சொல்லுகிறோம். இறை புகழ்ச்சி கூட கூட இவையெல்லாம் குறைந்து நமக்கு இந்த ஒரு சமனான மண்ணிலே வந்து விடுகிறது. இப்போ நாம் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். நம்ம சில விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நாம் விரும்புகிறோம். விரும்பியது நடந்தால் இயேசுவே உமக்கு நன்றி, விரும்பியது நடக்காவிட்டால் இயேசுவே உமக்கு புகழ். சொல்லுங்கள். இது ஒரு ஆட்டிடியூட், இது ஒரு மனநிலை. இந்த மனநிலை உங்களுக்கு வந்துவிட்டால் நோ புலம்பல், நோ கவலை, ஒன்லி நன்றி. அப்போ சிலருடைய வாழ்வில் புலம்பல்கள் இருக்கின்றன, சிலருடைய வாழ்வில் குறைகள் இருக்கின்றன, சிலர் மகிழ்ச்சியாகவே இல்லை. அதற்கு மருந்து இந்த இறை புகழ்ச்சி. நடந்தால் இயேசுவுக்கு நன்றி, நடக்காவிட்டால் இயேசுக்கு புகழ். சொல்லுங்கள். ரெண்டு ஒன்று தான். நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, புகழ்ச்சியும் நன்றியும் ஒன்று தான். நம்ம வேறு சொற்களை பயன்படும். அப்படின்னா என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்க. 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18. 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18 பவுலுடைய சொல்கிறார். நான் சொல்கிற திருப்பி சொல்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லா வேளையிலும் இறைவேண்டல் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். அப்போ எல்லா சூழ்நிலையும் இறை புகழ்ச்சியும் நன்றியும் சொல்ல நீங்கள் பழகி கொண்டீர்கள் என்றால் நோ புலம்பல், நோ கண்ணீர், ஒன்லி நன்றி. இப்படி சொல்லாமா? நோ புலம்பல், நோ கண்ணீர், ஒன்லி நன்றி. சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லிட்டீங்களே, அவ்வளோதான். அப்போ சிலருடைய வாழ்க்கையில் அடிக்கடி புலம்பல், அடிக்கடி முணுமுணுத்தல், என்னத்தை செஞ்சு என்னத்தை கண்டோம் அப்படின்லாம் சொல்லி பழகிவிட்டவர்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கான ஒரு ஆயுதம்தான் இறை புகழ்ச்சி. விரும்பியது நடந்தால் இயேசுவே மக்கு நன்றி, விரும்பியது நடக்காவிட்டால் இயேசுவே மக்கு புகழ். சொல்லுங்கள். மழை பெய்தால் இயேசுவே மக்கு நன்றி, மழை பெய்யாவிட்டால் இயேசுவே மக்கு புகழ். சொல்லுங்கள். வெயில் அடிக்காவிட்டால் இயேசுவே மக்கு நன்றி, வெயில் அடித்தால் இயேசுவே புகழ். சொல்லுங்கள். எல்லாருமே பஸ்ஸில் போவோம்ல, நானும் பஸ்ஸில் அடிக்கடி போவேன். நம்ம போகிறோம்,
பஸ் வரணும். பஸ் கிடைத்தால் இயேசுவே உமக்கு நன்றி, பஸ் கிடைக்காவிட்டால் இயேசுவே புகழ். சொல்லுங்கள். பஸ்ஸு வந்துட்டு இனிமேல் உட்கார இடம் கிடைக்கணும்ல. சில சமயம் ஸ்டாண்டிங்கில் போகிறோம்ல. உட்கார இடம் கிடைத்தால் இயேசுவே உமக்கு நன்றி, இடம் கிடைக்காவிட்டால் இயேசுவே உமக்கு புகழ். சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த மனநிலைக்குள் நாம் வந்துவிட்டால் நோ புலம்பல், நோ குறை, ஒன்லி நன்றி. சொல்லுங்கள். நான் சில சமயத்தில் தூத்துக்குடிக்கு மதுரைக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது ஒரு சின்ன விருப்பம் என்ன, ஒரு ஏசி பஸ் வந்தால் நல்லா இருக்குமே, வெயிலாக இருக்குது, ஏசி பஸ் வந்தா அப்படின்னு நினைப்பேன். 5க்கு ஒரு தடவை ஏசி பஸ் வரும், 4 தடவை ஏசி பஸ்ஸு வராது. ஆனால் மனநிலை ஒன்று தான். ஏசி பஸ் வந்தால் இயேசுவே உமக்கு நன்றி, ஏசி பஸ் வராவிட்டால் அவ்வளோதான். அப்படின்னா என்ன, எந்த குறையும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்றி கூற பழகிவிடும். இந்த மனநிலைக்குள் நாம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்வில் பெரிய கவலைகள் இருக்காது, பெரிய புலம்பல்கள் இருக்காது. ஆகவே இறை புகழ்ச்சி இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றன. 3ஐ சொல்லியிருக்கிறேன். இறை புகழ்ச்சியின் 3 ஆசீர்வாதங்கள், இறை புகழ்ச்சியின் 3 நன்மைகள். 1, மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. சொல்லுங்கள். 2, மனநிறைவு கூடுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் பக்குவம் கிடைக்கிறது. அவ்வளோதான். ஆகவே இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்முடைய மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமா, நம்முடைய மனநிறைவு பெருக வேண்டுமா, என்ன நேர்ந்தாலும் புலம்பலின்றி கவலையின்றி நாம் வாழ வேண்டுமா, இறை புகழ்ச்சி. விரும்பியது கிடைத்தால் இயேசுவே உமக்கு நன்றி, கிடைக்காவிட்டால் மறையுறை குறை சின்னதாக இருந்தால் இயேசுவே உமக்கு நன்றி, நீளமாக போனால் அவ்வளோதான். ஃபாதர் ஷார்ட்டாக முடிச்சிருங்க ஃபாதர், முடிச்சுட்டா இயேசுக்கு நன்றி. ஃபாதர் கூட 5 நிமிஷம் பிரசங்கம் வச்சுட்டா இயேசுவே உமக்கு. அப்போ என்னது, நோ கம்ப்ளைண்ட், நோ ரிக்ரெட்ஸ், ஒன்லி கிராட்டிடியூட். புலம்பல் கிடையாது, முணுமுணுப்பு கிடையாது, நன்றி. அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான ஒரு நிலைக்குள் நாம் வந்துட வேண்டும். இது எல்லாருக்கும் சாத்தியம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. நாம் பழகணும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை, அந்த சொற்கள் இவற்றை சொல்ல சொல்ல நம்முடைய மனது, நம்முடைய மூளை அதை என்ன செய்கிறது, உள்வாங்கி ஏற்றுக்கொள்கிறது. நம்முடைய மூளை ஒரு குழந்தை போல, நாம் என்ன சொல்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே நம்ம இந்த இறை புகழ்ச்சியை நாம் சொல்ல 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 நம் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராதவை பல நடந்தாலும் இயேசுவே உமக்கு புகழ் என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு வந்து விடுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வேண்டலின் தாய் அன்னை மரியா. அதே போலவே எல்லா வீட்டிலும் ஒரு தாய் இருக்கிறார்கள். அந்த தாய் அந்த வீட்டில் குடும்பமாக இறைவேண்டல் செய்ய எல்லாரையும் ஊக்குவிக்க வேண்டும். அப்படி இறைவேண்டல் செய்யும்போது இறை புகழ்ச்சி, அந்த இறை புகழ்ச்சிக்கு நாம் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும். சிறிய எளிய இறை புகழ்ச்சியில் தொடங்கி விவிலியம் சார்ந்த இறை புகழ்ச்சியை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கண்களை மூடி கரங்களை குவித்து தந்தை மகன் தூய ஆவியாருக்கு முதல்ல புகழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்கள். தந்தையே உமக்கு புகழ், நன்றி, மாட்சி, ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் இறைவா, திருவேயம் இறைவாய், எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், புதுநிலையினர் அனைவரும் தங்கள் வாழ்வை இறைப்பணியாய் முழுமையாக அர்ப்பணித்து சான்று பகிர்ந்து வாழ வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, இன்று நவநாள் திருப்பலி சிறப்பிக்கின்ற புனித ஜெபமாலை அன்பிய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நாங்கள் செய்கின்ற தொழிலையும் முன்னேற்ற கனவையும் குடும்பங்களில் வேற்றுமை கலந்து ஒற்றுமையோடு வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் என்றவரை எம் இறைவா,
எங்களது வாழ்வில் இறைவேண்டுதலின் வழியாக தூய்மை அடைந்து இறைவனோடு ஒன்றிணைந்து வாழ இறைவேண்டலில் முக்கியமானது என்பதை உணர்த்தி வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் எம் இறைவா, இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்று ஜெபிக்கின்ற தந்தையர்களை நிறைவாக ஆசிர்வதித்து நற்செய்தி பாசையறை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சிந்தனைகள் அனைத்தையும் எங்கள் வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தந்தோர்ல வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களை கருவாக்கி உருவாக்கி படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் எங்கள் அன்பு இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உமது பரிவிரக்கத்தினால் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித சகாய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன் பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும்
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும்.
கண்களை மூடி சில மணித்துளிகள் நமக்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய அன்பு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கேற்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறது. அவை அனைத்தையும் நன்றியுணர்வோடு நினைத்து பார்த்து நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித சகாய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களை எப்படி அமர்வோம்? இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலி புனித சகாய அன்னையின் 2ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய திருப்பலியிலே நமக்காக வருகை தந்து ஜெபித்து நல்லதொரு அருளுரையை வழங்கியவர்கள் அருட்தந்தை குமார் ராஜா அடிகளார். நமக்கு பரிச்சயமானவர்தான். நம்முடைய செய் பங்காகிய பக்கத்து பங்காகிய வெம்பூரின் பங்கு பணியாளராக மிக சிறப்பாக தந்தையவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தந்தையவர்கள் நமக்கு ஒரு பெரிய உரையை வழங்க இசைவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக தந்தையால் அது இயலவில்லை. தந்தைக்கு தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை, த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால் அந்த பெரிய உரையினால் நிகழ்த்த முடியவில்லை. நீங்களே திருப்பலி வச்சிருங்க, திருப்பலியில் நான் மக்களுக்கு இறைவேண்டலை குறித்த மறையுரையை வழங்குகின்றேன் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே தந்தை கடந்த மாதத்திலே நமக்கு அறிவுறுத்திய அந்த கருத்துக்களை மீண்டும் நமக்கு வலியுறுத்தி இன்னும் அதிகமாக இறைவேண்டலை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இறைவேண்டல் என்பது தாய்மையினுடைய அடையாளம் என்பதை முன்னிறுத்தி ஒவ்வொரு தாய்மார்களும் இறைவேண்டலுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் இறைவேண்டலினுடைய பல்வேறு பரிமாணங்களை உணர்ந்து அதன்படி செயல்பட
அதிலும் முத்தாய்ப்பாக இறைவேண்டலில் முக்கியத்துவம் பெறுகின்ற இறை புகழ்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், இறை புகழ்ச்சியினால் நாம் அடையக்கூடிய நலன்கள் பயன்கள் என்னென்ன என்பதை குறித்தும் அன்பு தந்தை குமாராஜா அவர்கள் மிகவும் சிறப்பான விதத்திலே நம்முடைய மனதிலே தெளிவாக ஆழமாக பசுமரத்தாணி போல பதியக்கூடிய விதத்திலே எடுத்துரைத்திருக்கிறார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் தந்தையவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக நமக்கு வருகை தந்து இறை வேண்டலை குறித்து இன்னும் அதிகமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியில் வருகை தந்து நமக்காக ஜெபித்து இந்த அருளுரையை வழங்கிய அன்பு தந்தை குமாராஜா அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த நூலாடையை நாம் பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித ஜெபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்பு மக்களே, நேற்றைய தினம் நாம் கேட்ட அந்த மறையுரையிலிருந்து சரியாக பதிலை 3 பேர் எழுதியிருக்கிறார்கள். காவேரி ராஜா ஜெபமாலை அன்பியம், அசோக் ராணி புனித சகாயமாதா அன்பியம், ஜேம்ஸ் புனித வேளாங்கண்ணி மாதா அன்பியம். 3 பரிசுகள் தான் நாம் கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறோம். 3க்கு அதிகமான நபர்கள் எழுதுகின்ற பொழுது குலுக்கல் முறையிலே தெரிந்தெடுப்போம். அன்பு மக்களே, கடந்த ஆண்டும் இதே மாதிரி தான் நடந்தது. ஞாபகம் இருக்குதா? முதல் நாள் மறையுரை கேள்வியில் 3 பேர் தான் எழுதியிருந்தாங்க. நம்ம குலுக்கல் போடலை, 3 பேருக்கும் பரிசு கொடுத்தோம். என்னன்னு தெரியல, ஒவ்வொரு ஆண்டும் அப்படியே நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எழுதி போடலான்னு சொல்லி இருக்கிறீங்களா என்னன்னு தெரியலை. நேற்று அதை சொல்லி விளக்கி கொண்டிருந்த பொழுது அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது. நேற்று ஏதோ ஒரு சிறிய ஒரு குழப்பத்தில் நேற்றைய தினத்திலேயே நான் கேள்வி கேட்க மறந்து விட்டேன். புலனத்தில் தான், வாட்ஸ்அப்பில் தான் கேள்வியை நான் பகிர்ந்தேன். இன்றைய நான் கேள்வி கேட்டு விடுகிறேன். அன்பு மக்களே, நேற்றைய தினத்தில் இந்த மறையுரை போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற இவர்களுக்கு நம்முடைய தந்தையவர்கள் இப்பொழுது பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். காவேரி ராஜா ஜெபமாலை அன்பியம், அசோக் ராணி புனித சகாயமாதா அன்பியம், ஜேம்ஸ் புனித வேளாங்கண்ணி மாதா அன்பியம். பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசு கொடுத்த தந்தைக்கும் நன்றிகள். இந்த மக்களே, இது வெறும் பரிசுக்காக அல்ல, இறை வார்த்தையை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக. சரிங்களா? அதனால் யாரோ எழுதி யாரோ பரிசு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடல. இது என்ன பரிசுக்காக எழுதணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். சரிங்களா? நம்ம ஒரு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானித்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதன் ஒரு சிறிய ஒரு அடையாளமாக இன்னும் அதிகமாக நாம் இதனை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில் தான் இந்த போட்டியானது வைக்கப்படுகின்றது. எனவே ஆர்வத்தோடு அன்பு மக்கள் பங்கெடுப்போம். பரிசு கிடைக்கிறது கிடைக்காதது இரண்டாவது விஷயம். நாம் கேட்டதை எழுதுகின்ற பொழுது அதிகமாக நாம் கேட்பதை விட நம்முடைய மனதிற்குள்ளாக அது உள் செல்லும். எழுதி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கி எழுதும் போதே அது மனசில் பதிஞ்சிடும். அதனால் நம்ம கேட்டதை திரும்பவருக்கு அதை எழுதுகின்ற பொழுது இன்னும் அதிகமாக நம்முடைய மனதிலே அது பதிந்துவிடும். நாம் அதனை நம்முடைய வாழ்வாக்குவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். எனவே அன்பு மக்கள் எல்லாருமே பங்கு பெற்றால் சிறப்புடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பு மக்களே, இனி இன்றைய நாளுக்கான இன்றைய மறையுரையிலிருந்து கேள்விகள். இன்று 4 கேள்விகள் மொத்தம் கேட்கிறேன். சரியா? வழக்கமாக 3 கேள்வி, இன்று சிறப்பாக 4 கேள்விகள். முதல் கேள்வி பரிச்சயமானது தான். தந்தையவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறியவைதான். 3 விதமான இறை வேண்டல்கள் என்னென்ன? இறைவேண்டல்கள் 3 விதமாக 3 வகைப்படும் என்று தந்தையவர்கள் சொன்னார்கள். அந்த 3 விதமான இறை வேண்டல்கள் என்னென்ன? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 4 விதமான மன்றாட்டுக்கள்.
மன்றாட்டுகளில் எத்தனை விதங்கள் இருக்கின்றன? 4 விதமான மன்றாட்டுகளை தந்தை அவர்கள் சொன்னார்கள். 4 விதமான மன்றாட்டுகள் என்னென்ன மன்றாட்டுகள் என்பதை குறிப்பிடவும். அடுத்ததாக 3வது கேள்வி, இறை வேண்டலின் 5 கூறுகள். வரிசையா வருதா? 3, 4, 5. இறை வேண்டலின் 5 கூறுகள் என்ன? விளக்கிலாம் எழுத வேண்டாம், என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக மட்டும் எழுதினா போதும். 5 பாயிண்ட் அது மட்டும் எழுதினா போதும். 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் அதை மட்டும் எழுதினால் போதுமானது. இது 3வது கேள்வி. அடுத்ததாக 4வது கேள்வி, இறை புகழ்ச்சியால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் அல்லது பயன்கள் என்னென்ன? இறை புகழ்ச்சி செலுத்துகின்ற பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் பயன்கள் கிடைக்கும் என்று தந்தையவர்கள் அருமையாக சொன்னார்கள். அவை என்னென்ன, அந்த என்ன பலன் அதை மட்டுமே குறித்தால் போதும். அந்த ஒரு வார்த்தை தான், சரிங்களா? அதே மாதிரி எத்தனை வார்த்தைகளை எத்தனை பலன்களை தந்தையவர்கள் சொன்னார்கள் என்பதை அன்பு மக்கள் எழுதும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுதி உடனடியாக எழுதி கொடுத்தாலும் சரி, அல்லது நாளை மதியம் 12 மணிக்குள்ளாக வாட்ஸ்அப்பிலோ அல்லது நேரிலோ நீங்கள் அனுப்பி வைத்தாலோ கொடுத்தாலோ போதுமானது. 12 மணிக்கு பிற்பாடு கொடுக்கக்கூடிய பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளை தினத்திலே நம்முடைய ஜெபமாலை அன்பியத்தார் நமக்காக கலை நிகழ்வு கொடுக்க இருக்கின்றார்கள். சிறப்பான விதத்திலே தயாரித்து 45 நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்குமாறு அன்பு மக்கள் பார்த்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எப்படி என்று பார்ப்போம். நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாகவே வைத்து கொள்ளலாமா அல்லது மண்டபத்தில் வைக்கலாமா? எது வசதியாக இருக்கும்? முன்னாடி வச்சிடலாம். ஆலயத்திற்கு முன்பாகவே நாம் வைத்து நம்முடைய கலை நிகழ்வுகளை அமைத்து கொள்ளலாம். அன்பு மக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் சற்று சிரத்தை எடுத்து உங்களுடைய அன்பிய குடும்பத்தாரை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுகளுக்கு தயாரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு அன்பியங்களிலும் முதல் நாள் உங்களுக்கு பயிற்சிக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு அன்பியமும் 2 நாள் சிறப்பிக்கிறீங்க, அப்படிதானே? ஒரு நாள் பயிற்சிக்காக வச்சிடுங்க, அடுத்த நாள் உங்களுடைய அரங்கேற்றமானது நடைபெறும். அன்பு மக்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த நன்றிதனையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னவாறு நம்முடைய அக கொண்டாட்டத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். புற கொண்டாட்டங்கள் அவசியம்தான், இருந்தாலும் கூட நம்முடைய அகத்திலே நாம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மிகவும் முக்கியமானது. எனவே இந்த திருவிழா நாட்களில் நாம் அதனை கருத்தில் கொள்கிறோமா, அதன்படி செயல்படுகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து எந்த விதத்தில் என்னிடத்திலே நான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அன்பு மக்கள் அருள் கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அதனை மனதில் இருத்தி செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இறுதி பாடல். Thank you.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான